ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இதை யாரும் பிளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நான் ஏன் பிளாக் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. செட்டில் ஆகிக்கிறோம். ஓகே, இப்போ நான் என்ன ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. அதோட ரிசல்ட்டு பாசிட்டிவாக தான் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ கிளாஸ் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணணும். ஐயோ ஐடி தெரியாது. சரி, அது போக இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. புக்ஸ் 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, கன்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. டேட் வந்து November 1. எக்ஸாம்ஸ் இன்னும் 2 வீக்ஸ். ஐ கெஸ் கன்ஃபார்மாக தெரில எப்போ புக் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து என்ன ப்ராசஸில் இருக்கோம்னா ரிவிஷன் ப்ராசஸில் இருக்கும். இது நான் முன்னாடி வரைக்கும் லைக் ஒரு 2 months என்ன படிக்க முடியுமோ எல்லாத்தையும் படித்தாச்சு. ரிவிஷன் பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான ஃபைல்ஸை மட்டும் அப்கமிங் டேஸில் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதை முடிச்சுட்டு இந்த ஆப்பில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. நம்ம சிம்பிளாக சொன்னோம்னா அது ஒரு மார்க் டெஸ்ட்டு. பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், நம்ம ஸ்கூல்லலாம் ரிவிஷன் டெஸ்ட்னு ஒன்று வைப்போம்ல ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி, அந்த மாதிரி அது எழுதிட்டேன்னா தெரிஞ்சிடும் எனக்கு நான் ரெடியாக இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி டேட்டு 5/11/2024. இது என்னோடய எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் வ்ளாக். இதிலே ரிசல்ட்டும் வந்துடும். அது என்னோடய ஃப்யூச்சர் செல்ஃப் தான் என்னன்னு சொல்லுவான். இப்போ டைம் வந்து கரெக்டாக 1:26 1:27 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, பண்ணிகிட்டே இருக்கேன். நமக்குள்ளே ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேலே தாங்காத தூக்கம் வருது எனக்கு. 1:30 தூங்கணும். காலைல வேலை இருக்கும். படிச்சுக்கிட்டே இருங்க. படித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். பயந்தாலோ பதட்டப்பட்டாலோ பாஸ் ஆக முடியாது. படித்தா பாஸ் ஆகலாம். படிச்சுக்கிட்டே இருங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் இதே இடத்துல இருப்பேனா இல்லை எக்ஸாம் ஆளுக்கு போகிற வழியை காட்டுறதான்னு தெரில, பார்ப்பேன் மேம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி டேட்டு வந்து 5/11. இன்றைக்கி நைட்டு. ஸோ நேற்று ஒரு டெஸ்ட் எழுதினேன், அதில் வந்து 98 மார்க்ஸ். இன்றைக்கி ஒரு டெஸ்ட் எழுதினேன், அதில் 81 மார்க்ஸ். இந்த டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட்டு கொஞ்சம் ட்விஸ்டடாகவும் குழப்பமாகவும் இருந்துச்சு. அப்புறம் எக்ஸாம் டயத்தில் ப்ரிப்பேர் ஆகிறேன்னு படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையும் பார்க்கணும். வேலையும் பார்த்துக்கிட்டே படிப்புலையும் காசு கரெக்டாக இல்லவா? தப்பாக என்ன திட்டுவாங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி டேட் 10. ஆமாம், இன்றைக்கி டேட் 10. இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. எக்ஸாம் புக் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இப்போ என்ன பண்ணிக்கிருக்கேன்னா, இந்த அகாடமி சொல்ல மறந்துட்டேன், இதில் பேர் தெரியுதான் தெரியல. நான் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிறதுக்கு அகாடமி பார்த்தீங்கன்னா தாம்சன்ஸ் மெர்லின் அகாடமி. பேரை தப்பாக சொல்லக்கூடாதுல்ல. நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணி நான் படித்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ சப் டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னா நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம். நானும் மச்சானு. ஹாய் சொல்லு மச்சான். நான் ஏன் சென்னை வந்தேன், எதுக்கு வந்தாங்கிறத அவங்கள்ட்ட பொறுமை அப்புறமா சொல்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வரோம்னா எக்ஸாம் சென்டர் போய் பார்த்துட்டு வரோம். அது ஒரு மாதிரி ரொம்ப தூரமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எக்மோரில் இருக்கோம். எக்மோரில் ரூம் எடுத்துகிட்டு அங்கேருந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் நேராக சென்டரை பார்த்துட்டு வந்தாச்சு. நாளைக்கு எக்ஸாம். நேரம்லாம் எக்ஸாம் முடிச்சிருப்போம், பாட்டத்தில் உட்காந்துருப்போம். நாளைக்கு பார்க்குறேன். ஸோ காய்ஸ், ஃபைனலி நம்ம எக்ஸ்பிரஸ் வென்யூ மாலுக்கு போயிட்டு, ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸாம் பாஸ் ஆகிட்டேன். நான் மச்சானை பாஸ் பண்ணிட்டோம். ஜெய்தூனில் போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு மாலில் சும்மா போய் காற்று வாங்கிட்டு விண்டோ ஷாப்பிங் தான். அப்புறம் ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் வாங்கினேன், குட்டி கிஃப்ட்டு. அப்புறம் நாங்கள் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். ரூமுக்கு நம்ம இப்போ டெக்னிக்கலாக நம்ம ரூமுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயினில் ஊருக்கு போயிடுவோம். ட்ரெயினில் அவங்க வந்து பார்க்குறோம்.